கடந்த மாதம் முழுவதும் நடத்தின தேவன் இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்துவாராக. மூன்றாம் மாதம் முழுவதும் ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக, அவருடைய இரக்கம் உங்களோடு கூட இருப்பதாக, அவருடைய தயவு உங்களோடு கூட இருப்பதாக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஆகியாகவும் 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் சிலுவைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை போதும். நாம் சிலுவைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை கழுக பண்ணினார். இந்த வார்த்தைகளை சொல்லுகிறவர் யார் என்றால் யோசேப்பு. யோசேப்பு யோசேப்பு எகிப்து தேசத்திலே சிலுவைப்படுத்தப்பட்டார். செய்யாத குற்றத்திற்காக, செய்யாத தவறுக்காக சிறை தண்டனை அனுபவித்தார், அவமானங்களை அனுபவித்தார், சிலுவைப்படுத்தப்பட்டார். அங்கே சிறைச்சாலையிலே அவர் சிலுவைப்படுத்தப்பட்டார். அந்த எகிப்து தேசத்திலே அவர் சிலுவைப்படுத்தப்பட்டார். யோசேப்பு மறுபடியும் சொல்லுகிறார், நான் சிலுவைப்பட்ட தேசத்தில் என்னை தேவன் கழுக பண்ணினார். கடந்த மாதத்திலே எந்தெந்த காரியங்களிலே சிலுவைப்படுத்தப்பட்டீர்களோ இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை கழுக பண்ணுவாராக. ஒருவேளை கடந்த நாட்களில் மனிதர்களால் சிலுவைப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஆசீர்வாதம் இல்லாதபடி சிலுவைப்படுத்தப்பட்டிருக்கலாம், பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியிலே நீங்கள் சிலுவைப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் எந்த இடத்திலே நான் சிலுவைப்பட்டேனோ அதே இடத்திலே தேவன் என்னை கழுக பண்ணுவாராக. இந்த மாதத்தில் உன் ஆசீர்வாதத்தை கழுக பண்ணுவாராக. உன் குடும்பத்தின் குறைவுகளை மாற்றி தேவன் உன் குடும்பத்தை கழுக பண்ணுவாராக. உங்கள் வாழ்க்கையில என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அந்த குறைவுகளை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் மாற்றி இந்த மாதத்தில் உங்களை கழுக பண்ணுவாராக. யார் மத்தியிலே சிலுவைப்படுத்தப்பட்டீர்கள்? எந்த க்ஷணங்கள் மத்தியிலே சிலுவைப்படுத்தப்பட்டீர்கள்? யார் மத்தியிலே சிலுவைப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நடந்தீர்கள்? அதை எல்லாம் கர்த்தராகிய தேவன் அறிவார். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை கழுக பண்ணுவாராக. உங்கள் குடும்பத்தை கழுக பண்ணுவாராக. உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை கழுக பண்ணுவாராக. உங்கள் ஆசீர்வாதத்தை கழுக பண்ணுவாராக. உங்கள் சரீரத்தை சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து உங்கள் சரீரத்தை பலனை கொடுத்து உங்களை கழுக பண்ணுவாராக. எந்த இடத்தில் சிலுவைப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்திலே, அதே க்ஷணங்கள் மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை கழுக பண்ணுவாராக. யோசேப்பை நாம் பார்க்கும் பொழுது சிலுவைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. தன் குடும்பத்தை தன் சகோதரர்கள் சிலுவைப்படுத்துகிறார்கள். தன் சகோதரர்கள் யோசேப்பை அவமானப்படுத்துகிறார்கள், குற்றப்படுத்துகிறார்கள், குழியிலே போட்டு விற்று போட்டார்கள். போன இடத்திலே செய்யாத குற்றத்திற்கு தண்டனை, பேசாத காரியத்திற்காக தண்டனை, குற்றமே செய்யாத தண்டனை. சிறைச்சாலையிலே அவர் சிலுவைப்படுத்தப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, யோசேப்போடு சிறைச்சாலையிலே தேவனாகிய கர்த்தர் இருந்தார். உண்மைக்காய் நாம் சிலுவைப்படுத்தப்படுவோம், முகாந்திரம் இல்லாமல் சிலுவைப்படுத்தப்படுவோம், காரணம் இல்லாமல் சிலுவைப்படுத்தப்படுவோம் என்றால் தேவன் என்னோடு கூட இருப்பாராக. எந்த இடத்திலே யார் மூலமாக சிலுவைப்படுத்தப்படுகிறீர்களோ அதே இடத்திலே, அதே ஜனங்கள் மத்தியிலே, அதே ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக என் தேவனாகிய கர்த்தர் உன்னை கழுக பண்ணுவாராக, உங்களை உயர்த்துவாராக, உங்களுக்கு நன்மை செய்வாராக. சங்கீதம் 19 நாம் வாசிப்போம். வானங்களுக்கும் பூமிக்கும்
சந்திரன் சூரியனுக்கும் என்ன இல்லை? என்ன இல்லை? பேச்சு இல்லை. ஆனா அது என்ன பண்ணுது? அது வேலையில அது கரெக்டா இருக்கு. பொழுது முடியுமா? இப்போ முடிஞ்சிடும். மணவரையிலிருந்து மணவாளனாகிய சூரியன் புறப்பட்டு வருமா? வந்துடும். அது பேசுறது இல்லை, அது பேச்சு இல்லை, ஆனா அது வேலையில அது கரெக்டா இருக்கு. நான் நினைக்கிறேன் நமக்கெல்லாம் ஒரு டேப் போட்டு சாப்பிடுற நேரத்தில் மட்டும் அந்த டேப் எடுக்கும். நிறைய பேருக்கு எதிரி அந்த வாய் தான். உன் வாயினால தான் இன்னைக்கு ஆசீர்வாதம் கேட்டு போயிருக்கு. உன் வாயினால தான் நீ மறுக்கப்பட்ட. நாம் வாய் வாசலை காத்துக் கொள்ளுவோம் என்றால் கர்த்தர் நம்மை பண்ணுவாராக. யோசேப்பு பல நியாயத்தை சொல்லியிருக்கலாம் அங்கே, ஆனால் வாயை திறவாதிருந்தார். வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு நிகரான இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளம் தான் யோசேப்பு. வேதத்துல நிறைய காரியங்களை நாம் இயேசுவுக்கு முன்னடையாளமாக பார்க்கலாம். இயேசுவையும் காசுக்காக காட்டிக் கொடுத்தார்கள், யோசேப்பையும் காசுக்காக விட்டு போட்டார்கள். அநேக காரியங்கள் வேதத்திலே மறைமுகமாக இருக்கிறது. மறைபொருள் அநேக காரியங்கள் உண்டு. இந்த நாளிலே, இந்த மாதத்திலே இந்த வாய் வாசலை காத்துக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை பண்ணுவார். சிறுமைப்பட்ட இடத்துல ஆண்டவர் உயர்த்துவார். இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்துவார். போன மாதத்துல உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க வருமானத்துல சிறுமை இருந்திருக்கலாம், சிறுமைப்பட்டு இருக்கலாம். இந்த மாதத்தில திருப்தியாக தெய்வம் உங்களை நடத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக.